இப்போ வரைக்கும் கரண்ட்டாக சிஎம் பங்கு புல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய கோடி ரோட்ஸோடைய ஹீல்டன்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தோன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனோடைய ஒரு சில ரீகேப்ஸும் பார்த்துடலாம். மணி இந்த பேங்க்கான குவாலிஃபிகேஷன் மேட்சஸும் நடந்திருக்கு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்ல அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃப்ரீ வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ ரெஸ்ட் லாங்குவேஜ் 2.0 சேனலே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக் ரிலேட்டட் மட்டும் இல்லாமல் அவுட் சைட் த ரெஸ்லிங் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த சேனலையும் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, பழைய மாதிரியே லாங் வீடியோ போடுங்க ப்ரோ, அப்டேட் வீடியோ போடுங்க ப்ரோன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நாட்டுக்காகலாம் கிடையாது, நீங்கள் கேட்டீங்க, அதனால் நான் செய்வேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வின்ஸ் மெக்மேன் ஹால் ஆஃப் ஃபேம் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கும் கரண்டாக வின்ஸ் மெக்மேன் ஹால் ஆஃப் ஃபேம் ஆட் பண்ண இன்னும் ஒரு 5 வருஷமாச்சு ஆகும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் வேறு யாருமே கிடையாது, நம்மளுடைய டச் மென்டல்ன்றவர் தான். ஸோ இவர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருக்க மாட்டீங்க. குறிப்பாக வந்து பிளட் லைன் ஃபேன்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு பிளட் லைனோட என்ட்ரன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தாரு. இப்போ வரைக்கும் கரண்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் ரிலேட்டட் பேசியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டாக டச் மென்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டைம்ன்ற ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து இப்போ வரைக்கும் கரண்டாக நம்ம வின்ஸ் மெக்மேன் வந்து ஸோ அவர் ஹால் ஆஃப் ஃபேமில் இண்டெக்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு ஆகும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு வின்ஸ் மெக்மேனை வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் இண்டெக்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி நம்மளுடைய டச் மென்டல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. எப்படி தானே தலைவனோட பேரையே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டானுங்க, எப்படி ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்ப்பானுங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராக் அண்ட் ஆல்சோ ஜான் சீனா ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக இவங்க 2 பேரும் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஃபோர் இந்த சம்மர் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக்கும் ஜான் சீனாவும் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டீம் அப் மீன்ஸ் மேட்சாக பண்ணுவாங்கன்றல 1 செகண்ட் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரே ரிங்கில் இருப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை எவ்வளோ சதவீதம் நம்புறதுன்றது தெரில, பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரெக்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இது ஒரு ரூமராகவே வச்சு. மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிஎம் பங்கை புல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பேக்லாஷ் பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. பிளாக் கிளாஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணாங்க. நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து ஜூன் 28 நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ப்ரொமோ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்டாக WWE ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்க்கான நியூ ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை புல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎம் பங்கை இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புல் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சிஎம் பங்கை புல் அவுட் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் நம்மளோட செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவுடைய ஒரு மேட்சப்புக்காக நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து டீஸ் பண்ணியிருந்தாருன்றதை டிகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் செக் அவுட் பண்ணியிருப்பீங்க, பட் இல்லைனா காலில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக இவங்க 2 பேருக்கான மேட்சப் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் இருக்குன்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி போகிறதுக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா புல் அப் பண்ணி செத்ரான்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. பொறுத்த வரைக்கும் அப்கமிங் 2 மேட்சஸை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். 2 மேட்சஸை வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆக்கியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஜான் சீனா வர்சஸ் ஆர்டூத்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ 2வது மேட்சப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வர்சஸ் டேமியன் பிரிஸ்ட்கான ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்கும்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 மேட்சப் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்காக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. மேலும் ஒரு சில மேட்சஸ் ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். மெயின் அப்டேட்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் ரீகேப் பார்த்துடலாம். ஸோ மெயின் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸோட ஹீல் டர்ன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ கோடி ரோட்ஸோட ஹீல் டர்னை ஏன் தள்ளி போட்டிருக்கானுங்க, ஏன் நடக்கலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்து நம்மளோட பேட் மக்கவே ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருப்பாரு. அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, ஸோ கோடி ரோட்ஸோட ஹீல்டன் பிளான்ஸ்லாம் இருந்துச்சு, அதை WWE லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்டாக ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக WWE சைடில் இருந்து எந்த ஒரு பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஹீல்டனுக்கு இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக கோடி ரோட்ஸோட ஹீல்டனுக்கான பிளான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா WWE இல்லையாமா, WWE இல்லை, பட் ராக்கிட்ட இருக்குது. பட் WWE இன்னும் அவங்க சுயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் எதுவும் எழுத ஸ்டார்ட் பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்டில் கொஞ்ச நாள் கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டனாகவே புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. என்ன சிம்பிளாக சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கோடி ரோட்ஸ்க்கான ஹீல்டன் பிளான்ஸ் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனல் ஃபேஸாக ஸ்மாக் டவுனுடைய ரீகேப் பார்த்தலாம். இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ குறிப்பாக சொல்லணும்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலோ சிகா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. மொத்த பிளட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெஃப் ஜேக்கப்க்கு நியூ நேமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா
என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜேசி மேட்ரியோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டா லேட்டர்லாம் வந்து ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்சும் மெயின் ஈவெண்ட்ன்ற பாருங்க மணி இந்த பேங்கான குவாலிஃபை மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்கோவா விளாண்டு சண்டை போட்டிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு சோலோ சிக்கோவா. அதாவது வந்து நம்மளுடைய ரே ஃபினிக்ஸையும் ஜிம்மி யூசோவையும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி அவர் இப்போ வரைக்கும் கரெக்டாக மென்ஸ் லேடர் மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருக்காரு சோலோ சிக்கோவா. சோலோ சிக்கோவா குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாமல் அலெக்சா பிளஸும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருக்காங்க. அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் செல்சி கிரீனையும் மிச்சினையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி இப்போ வரைக்கும் விமன்ஸ் லேடர் மேட்ச்க்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ 2 கண்டெண்டர்ஸ் இப்போ வரைக்கும் கரெக்டாக செப்பரேட் லேடர் மேட்சஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபியர்சம் வர்சஸ் டிஐவிக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர்சம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஆட்ரத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஜான்சினா கூட சண்டை போடுவேன், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ஹீரோஸ்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. கூடவே நம்மளுடைய எல்ஏ நைட்டுக்கும் நம்மளுடைய ஜேசிக்குமான மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசி மேட்ரை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அலிஸ்டர் பிளாக்குக்கும் நம்மளுடைய காம்லைன்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக் அலிஸ் கன்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ ஸ்மாக்டவுனுடைய ராஸ்டரில் குவீலியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ சூப்பர் ஸ்டாரை இப்போ கண்ட ஸ்மாக்டவுன் ராஸ்டரில் ஆடி ஆயிருக்காங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லெகண்டோ டெல் ஃபேண்டஸ்மாக்கான ஒரு சில பிரேக்கப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே டபிள்யூஇ டீஸ் பண்ணியிருந்தாங்க. மெயின் ஈவெண்ட்டில் நடந்துருந்துச்சு மேட்சஸ். ஸோ சத்தியமாக வந்து சூப்பராகவே இருந்துருச்சுங்க. ஏன்னா சாட்டர்டே நைட் நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணல, பட் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்சோடைய கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயா ஜாக்ஸுக்கு ஒரு கிக் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்ருவாங்க. அந்த இடத்துல ரியலாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீன் நல்லாவே இருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ராவே ப்ளீட் ஆயிருச்சுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணாங்க. பட் மேட்ச் வாஸ் ஆசம். இந்த மேட்ச்சில் நியோமி இன்டர்ஃபீன் பண்ணாங்க. அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஜெட் கர்கில் வந்தாங்க. நிறைய ட்ராமாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. மேட்ச்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருங்க. ஸோ பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்காக நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டன்ட்டாக அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.